வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 13. பயமறியா பேதை. முத்தையனை போலீஸ் சேவகர்கள் வீதியில் சந்தித்து அழைத்து கொண்டு போனதை அச்சமயம் தற்செயலாக அந்த பக்கம் போக நேர்ந்த செங்கமலத்தாச்சி பார்த்து கொண்டிருந்தாள். இந்த செங்கமலத்தாச்சி முத்தையன் கூடியிருந்த அதே வீதியில் அவனுடைய வீட்டுக்கு 5-6 வீட்டுக்கு அப்பால் வசித்தவள். அவள் ஒரு ஏழை ஸ்திரீ. காலை வேளையில் இட்லி சுட்டு விற்று ஜீவனோபாயம் நடத்தி வந்தாள். அவளுக்கு 13-14 வயதான ஒரு மகன் மட்டும் உண்டு. சில சமயம் அவள் அபிராமி வீட்டுக்கு போய் அவளுடன் பேசி கொண்டிருப்பாள். அபிராமியின் இனிய சுபாவமும் சமர்த்தும் அவள் மனதை கவர்ந்திருந்தன. அபிராமி போன்ற ஒரு பெண் தனக்கு இருந்தால் எவ்வளவு நன்றாய் இருக்கும் என்று அவள் ஒவ்வொரு சமயம் எண்ணுவதுண்டு. அபிராமி அந்த மாதிரி தனி வீட்டில் இருப்பதை பற்றி கூட செங்கமலத்தாச்சி சில தடவை பிரஸ்தாபித்திருக்கிறாள். அந்த தெருவிலே ஒரு வரிசைதான் வீடுகள். அநேகமாக எல்லாம் மடத்தை சேர்ந்தவையே. முத்தையன் குடியிருந்த வீட்டுக்கு ஒரு புறத்தில் தோட்டம், இன்னொரு புறத்தில் பாழாகி விழுந்து கிடந்த ஒரு வீடு. அதற்கப்புறம் அந்த வீதியில் வீடே கிடையாது. இம்மாதிரி கோடி வீட்டில் போய் குடியிருக்கிறாயே அம்மா, நீயோ பச்சை குழந்தை. அண்ணன் எங்காவது ஊருக்கு கீருக்கு போக வேண்டியிருந்தால் என்ன பண்ணுவாய்? பேசாமல் என் வீட்டுக்கு வந்து என்னோடையே இருந்து விடுங்களேன் என்று பல தடவை சொல்லியிருக்கிறாள் செங்கமலத்தாச்சி. ஆனால் அபிராமி அதை காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. பயம் என்றால் என்னதென்று அவளுக்கு தெரியாது. மேலும் அண்ணன் முத்தையன் இருக்கும்போது அவளுக்கு என்ன பயம்? யாரால் என்ன செய்ய முடியும் அவளை? முத்தையனுக்கு 2 பக்கமும் போலீஸ்காரர்கள் நின்று அவனை அழைத்து கொண்டு போனதை பார்த்ததும் செங்கமலத்தாச்சிக்கு சொரேல் என்றது. அவள் விரைந்து நடந்து நேரே அபிராமியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். தாழ்பால் போட்டிருந்த கதவை இடித்தாள். அபிராமி அண்ணன் தான் வந்துவிட்டான் என்று எண்ணிக்கொண்டு சட்டென்று கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தாள். ஆனால் அண்ணன் குரல் கேட்காமல் இருக்கவே கொஞ்சம் சந்தேகம் தோன்றி யார் அது என்று கேட்டாள். நான் தான் அபிராமி, கதவை திற என்று செங்கமலத்தாச்சி குரல் கேட்கவும் ஜன்னலில் எட்டி பார்த்து வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு கதவை திறந்தாள். அபிராமியின் கண்கள் அழுது அழுது சிவந்திருப்பதையும் கன்னமெல்லாம் கண்ணீர் வழிந்த அடையாளங்கள் இருப்பதையும் கண்ட செங்கமலத்தாச்சிக்கு பரபரப்பு அதிகமாயிற்று. அடி பெண்ணே, என்ன விபரீதம் நடந்து விட்டதடி? அங்கேயோ உன் அண்ணனை போலீஸ்காரர்கள் அழைத்து கொண்டு போகிறார்கள், இங்கேயோ நீ அழுது அழுது கண் கோவைப்பழமாய் ஆகியிருக்கிறது. முத்தையன் என்னடி பண்ணிவிட்டான்? நல்ல பிள்ளையாச்சே என்றாள். அபிராமிக்கு திக்கு திசை புரியவில்லை. போலீஸ்காரர்களா? அண்ணனையா அழைத்து கொண்டு போகிறார்கள்? ஏன், எதற்காக? செங்கமலத்தாச்சி மெல்ல மெல்ல விசாரித்து அன்று நடந்ததையெல்லாம் தெரிந்து கொண்டாள். கடைசியில், ஐயோ, அந்த படுபாவி சங்குப்பிள்ளையின் கண் உன்மேலும் விழுந்து விட்டதா? அவன் பொல்லாத ராட்சசனாச்சே. அவனுடைய சூழ்ச்சிதான் எல்லாம். என்னமோ பொய்கேஸ் எழுதி வச்சு முத்தையனை போலீசாரிடம் பிடித்து கொடுத்திருக்கிறான். ஐயோ பெண்ணே, உனக்கு இப்படியெல்லாமா வர வேணும் என்று அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் எங்கள் அம்மா இங்கே இருக்காளா என்று ஒரு சிறு பையனுடைய குரல் கேட்டது. வாடா தம்பி என்றாள் செங்கமலத்தாச்சி. உள்ளே வந்தவன் அவளுடைய மகன். அவன் வரும்போதே, அம்மா அம்மா, நம்ம முத்தைய அண்ணனை போலீஸ்காரங்க பிடிச்சுண்டு போய்விட்டார்களாம். மடத்து பணத்தை அண்ணன் திருடிட்டான் என்று கேஸாம். போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வச்சு அடி அடி என்று அடிக்கிறார்களாம் அம்மா என்று சொல்லிக்கொண்டே வந்தான். இதை கேட்டதும் அபிராமி ஹோ என்று தரையில் தலையை முட்டி கொள்ளத் தொடங்கினாள். செங்கமலத்தாச்சி சட்டென்று அவள் தலையை பிடித்து கொண்டு தன் மடியின் மேல் வைத்து கொண்டு, அசட்டு பெண்ணே, இந்த முட்டா பயல் ஏதோ உளறினாள் என்பதற்காக அதை கேட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா? இவனுக்கு என்ன தெரியும்? போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறதெல்லாம் அந்த காலம். இப்போ கவர்னராக இருந்தால் கூட ஒருத்தன் மேலேயும் கை வைக்கக்கூடாது. கை வச்சால் கண்ணை பிடுங்கி விடுவார்கள். இதோ பார், நீ கவலைப்படாதே, நான் வழி சொல்கிறேன். இந்த ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீட்டு அம்மாளே எனக்கு தெரியும். உன்னை நான் அவளிடம் அழைத்து கொண்டு போகிறேன். அவளிடம் ஒன்று விடாமல் நடந்ததை நடந்தபடி எல்லாம் சொல்லு. அந்த அம்மாள் ரொம்ப நல்லவள். வீட்டுக்காரரிடம் சொல்லி முத்தையனை விடுதலை செய்ய பண்ணுவாள். கிளம்பு, போகலாம். இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கிறது கூட அபாயம் என்றாள். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.